ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னா, லைக் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஒரு பர்சனோட டோட்டல் டேவையும் மைண்ட் செட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது இன்னைக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் லைக் ரொம்ப டேஸாலாம் பேசியிருக்க மாட்டோம். ரொம்ப திடீர்னு அன்னைக்கு தான் பேசியிருப்போம். லைக் பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல்லலாம் ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிப்பாங்க, அந்த மாதிரி தான். எனக்கு ஆனால் இன்றைக்கி எக்ஸாம் ஹால்குள்ளே நடந்துச்சு. ஹால்குள்ளே எப்படி எப்படின்னா, நான் லாஸ்ட்டாக ரொம்ப லேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து உள்ளே என்டர் ஆக போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நின்று திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. லைக் ஒரு திங்ஸை மட்டும் பேக்கில் மிஸ் பண்ணிட்டா போய் அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வரதுக்காட்டி எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட் பர்சனாக வந்து வெளியில் நின்றுட்டுருக்கேன். லாஸ்ட் பர்சனாக வெளில நின்றுருக்கோன்னே எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு கேட்டு உள்ளே போனோம். அது மேம் வந்து டக்குன்னு வந்து சாரிடா அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா அவங்களாம் பெர்மிஷன் கேட்காமே உள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நீங்களும் கரெக்டாக அவங்க கூட வந்து வெளில நின்னீங்க. ஸோ அதனால் உங்களையும் திட்டுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே மேம் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு போய்ட்டு நான் அப்படியே டைம் வேறு ஆச்சுன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன். டேட்டா செக்ஷன் டைம் வேறு பத்தலை. பாதி பேப்பர் எழுதுனோடனே பார்த்திங்கன்னா டைம் பத்தலை. ஒரு ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். இது எழுதிட்டு இருக்கும்போது அதை வந்து ஃபில் பண்ண அந்த பதிஷ்டத்தினால மேம் வந்து இந்த மிஸ்டேக் நீ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபில் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு மிஸ்டேக் திரும்ப திரும்ப அதுவே ரிப்பீட் ஆகும். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக எல்லாருக்கும் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருந்துட்டேங்க. ஆனால் நான் அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் வரைக்கும் உட்காந்து எழுதிட்டுருக்கேன். டைம் பத்தலை. மேம் லாஸ்ட் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தது. நான் ஒரு சிலர்லாம் வந்து அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எல்லாருமே கொடுத்தோன்னே வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த டைம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீ ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் நல்லா எழுதிட்டு இருந்தேன், லாஸ்ட் ஹாஃப் ஏன்டா வந்து உனக்கு அவ்வளோ பதஷ்டம் பண்ணுறது? இல்லை மேம் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு ஃபியர் தான் மேம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். மேம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. என்னடா அப்படின்னா, மேம் நான் வந்து என்னை விட சின்ன பிள்ளைங்கக்கிட்ட வந்து சாரி கேட்க வந்து யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. எனக்கு வந்து அது வந்து லைக் ஒரு பெரிய விஷயமா, என் கூட என்ன மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் உள்ள ஒரு பர்சனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அண்ட் தேங்க்யூடா, ஏன்னா நம்ம தப்பு பண்ணி திட்டு வாங்குறது வரை தப்பு பண்ணாத திட்டு வாங்குறது இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பாசிட்டிவ் அந்த டே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. நானும் அவங்கள பார்த்து சிரிச்சேன். தென் அவங்க நேம் வந்து ஏதோ யாக்ஷினி அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் யாருடா அப்படின்னா, இது ஷைலு மேம் பொண்ணு அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து அந்த டே ஃபுல்லாக என்ன ஏதோ பாசிட்டிவாக வச்ச மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு அழகான கைண்ட்னஸ், ஒரு குட்டி குட்டி கைண்ட்னஸ். இது ஒரு சில வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்குலாம் பூமர் கிரிஞ்சி அப்படின்ற மாதிரி தோணும்ல. பட் இதெல்லாமே வந்து ஒரு ஹியூமனோட பேசிக் கைண்ட்னஸ் தான். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க ஈவன் அன்றைக்கி என்னோடய மைண்ட் செட்டே அது சேஞ்ச் பண்ணியிருக்குல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து